மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். நானா எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, மேகசின்ஸ் படிக்கலாம் தமிழ்ல. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ரேலி ஆக ஆரம்பிக்குது, ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆயிடுச்சு, கம்பெனிஸ்லாம் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் அதிகமாகுது அப்படின்னா, நான் இப்படி போட்டால் எனக்கு 1 கோடி கிடைக்கும்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஒரு நடுவில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் பிரேக் ஆகிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்டை தாண்டி வேறு எங்கே போட முடியும்? ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. எஸ்ஐபி தான் நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான, அதே மாதிரி வெல்த் கிரியேட் பண்ணுற டூல்னு சொல்லலாம். ஆனால் அந்த எஸ்ஐபியை எல்லாருமே பொதுவான மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கம்மியாக இருக்கிறப்ப, லோவில் இருக்கிறப்ப நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்வாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக மார்க்கெட் ஹையில் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து இப்போ எஸ்ஐபியில் போடலாமா, இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஐயோ இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நிறைய எஸ்ஐபி ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு எல்லாமே கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி தான் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் சார், இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட் ஹையில் இருக்கனால நிறைய பிகினர்ஸ் எஸ்ஐபியை வந்து ஒரு முதலீட்டு கணமாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க பயப்படுறது உண்மையிலேயே சரியா? இல்லை, நம்ம ஒரு முதலீடு பண்ணி எஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் பீட் பண்ணல, இல்லைனா ஒரு 8-9% தான் அப்படின்னும் போது கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து ஒன்று கோவிட் டைமில், இல்லை கோவிடுக்கு அப்புறம் ஒரு 22-23 ஆரம்பித்தவங்க, அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பித்தவங்களாம் வந்து ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாகவோ இல்லைனா ஜஸ்ட் ஒரு எஃப்டியோட ஒரு பெட்டராக தான் இருக்குது அப்படின்னும் போது எனக்கு ஏன் அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்வாங்க. பொதுவாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து 20-30% 40% ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது என்னென்னா, எம்எஃப்ல ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக க்ரோ ஆச்சு, அதில் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆச்சுன்னா தான். ஏர்னிங்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குன்னா ஒரு கட்டத்தில் அது குறைய தான் வேணும். அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போகல. அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு ரேலி நல்லா போச்சுன்னா ஒரு ட்ராப் பெருசாக இருக்கும், இல்லைனா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பெரிய ட்ராப் இல்லாமல் கோவிடில் வந்துச்சு, பட் 3 மாதத்தில் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. பட் அந்த கோவிட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 6 வருஷத்தில் புதுசாக வந்த இன்வெஸ்டர்ஸ் யாருமே அந்த டிப்பு பார்க்கல, பெரிய டிப்பு. ஸோ இன்னொன்று, இந்த ரேஞ்ச் பவுண்டில் வந்து நீங்கள் யூனிட்ஸ் வந்து அதே ப்ரைஸில் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு என்ஏவி வந்து 10 ரூபாயில் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா 10லேருந்து 12, 13 போய் 9, 8 திருப்பி 10, 11 வாங்கும்போது அந்த ரேஞ்ச்குள்ளேயே வாங்கிட்டே இருக்கீங்க. பட் ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ரேலி ஆக ஆரம்பிக்குது, ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆயிடுச்சு, கம்பெனிஸ்லாம் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் அதிகமாகுது அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் கண்டிப்பாக ஏறும். ஸ்டாக் ப்ரைஸ் ஏறுச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் என்ஏவி ப்ரைஸும் ஏற ஆரம்பிக்கும். ஸோ மேபி இன்னொரு இந்த இயர் எண்டுக்குள்ளே பெட்டராகவே ரிட்டர்ன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் எல்லாருக்கும். ஓகே சார். இப்போ நியூவாக எஸ்ஐபி வந்து போடணும்னு உள்ளுக்குள்ளே வராங்கன்னா அவங்க இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா சார் கரெக்ஷனுக்காக? ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி நமக்கு ஒரு டிசிப்ளின்ட் ஹேபிட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் 500 ருபீஸ் ஆரம்பித்தாலும் இது என்னோட பையனுக்காக, இது வந்து என் பொண்ணுக்காக, இது வந்து என் பசங்களோட கல்யாணத்துக்காக அப்படின்னு பிரிச்சுரும், ரிட்டையர்மெண்ட்டுக்காக. அப்போது ஒரு டிசிப்ளின்ட் ஹேபிட் ஸ்டார்ட் ஆகும்போது 500 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸில் வந்து மேபி 5,000 10,000 இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 10,000 ஆரம்பிக்கிறவங்க இமீடியட்டாக வந்து வித்தின் அ இயர் ஆர் ஸோ 15-20 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டது மேபி ரிட்டர்ன்ஸ் வைஸ் 1,05,000 1,10,000 அப்படி தான் இருந்தாலும், நம்ம போடுறது வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு, இல்லை 15 வருஷம், இல்லை ரிட்டையர்மெண்ட்னா 20-25 வருஷம்னு பண்ணும்போது 10-15 இயர்ஸில் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட்டில் 15% எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிறது இண்டெக்ஸை தாண்டி எனி ஃபண்ட் மினிமம் ஆவரேஜாக எதிர்பார்க்கலாம். அப்போ தாராளமாக 15% நம்ம கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட்டை தாண்டி லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ். பட் இப்போவுமே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15-20 இயர்ஸ் இல்லை லாங் டேர்மில் இருந்த எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் எடுத்து பார்த்தாலும் 15 அண்ட் அபோவ் தான் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் மார்க்கெட் வந்து 10 இயர்ஸில் இங்கேருந்து ஏற தான் போகுது. ஸோ மார்க்கெட் பீக்கு பாட்டம்னு யோசிச்சுட்டு இருந்தோன்னா 6 மாதத்தில் அந்த இருக்கிற பணம் செலவு பண்ணிவிடுவோம், இல்லை லோன் அடைச்சிருவோம். அப்போ ஃப்யூச்சருக்குன்னு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதோ வேலை பண்ணுவோம். அண்ட் ஒரு வருஷம் தள்ளி போடும்போது ஒரு 10,000 15,000 தள்ளி போடுறீங்கன்னா காஸ்ட் ஆஃப் டிலே 20 வருஷத்தில் வந்து மேபி ஒரு 10 lakhs 15 lakhs லூஸ் பண்ணுவீங்க. ஸோ பண்ணுறது என்னவோ 1 லட்சம் தான், ஒரு 10,000 ஒரு வருஷத்துக்கு 1,20,000. பட் 20 வருஷத்தில் அதோட மதிப்பு ஒரு 13-15 லட்சமாக நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் டைம் டிலே பண்ணாதீங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவை டைம்ன்றது தான் நான் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ ரிட்டர்ன்ஸ் வரல, நான் வேறு எதுலையாவது பண்ணுறேன் அப்படிலாம் யோசிக்காமல்
எப்போல்லாம் பணம் அதிகமாகுதோ, சேலரி இன்க்ரிமெண்ட் வருது, இல்லை ஃபேமிலி இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, தாராளமாக எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகே சார். சார் இப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சூழல்னால அதை ஸ்டாப் பண்ணுறாங்க சார். அப்படி ஸ்டாப் பண்ணுறதுனால என்ன இம்பாக்ட் வருது? அதை வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல முடியுமா? ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸ் 1 இயர் செப்டம்பர் 24லேருந்து ரிட்டர்ன்ஸ் கம்மி. பட் ஒரு 6 மாசமா ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 மந்த்ஸ் கழிச்சு ரீஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்து பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஒரு 3 மாதம் வந்து மேபி வேலை டெம்பரரியாக இல்லை, இல்லைனா இன்கம் வந்து ஒரு பெரிய எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பணம் இல்லை, அதனால் நான் பே பண்ணாமல் பாஸ் பண்ணுறேன்னா ஒரு வருஷத்தில் 3 to 6 மந்த்ஸ் வந்து ஏஎம்சிஸை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணலாம், ரீஸ்டார்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக். பட் கேன்சலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் கேன்சல் பண்ணிட்டு அப்புறமா ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்ம 6 மாதம் கழிச்சு ரீஸ்டார்ட் பண்ணோன்னு யோசிப்போம். அப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ண மாட்டோம், அது தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அது காஸ்ட் ஆஃப் டிலேன்னு வந்து ஃப்யூச்சரில் உங்களோட ஃபினான்ஷியல் கார்பஸ் அஃபெக்ட் பண்ணும். நான் இப்படி போட்டால் எனக்கு 1 கோடி கிடைக்கும்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஒரு நடுவில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் பிரேக் ஆகிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அதே இடத்துல தான் ஜேர்னிக்கு ஸ்டார்ட் ஆகுது. பட் 1 இயர் பிரேக் ஆன அமௌண்ட் வந்து 15 இயர்ஸில் 1 கோடின்றது வந்து மேபி 17 இயர்ஸ் ஆகலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ அந்த டிலே தான் நடக்குமே தவிர, மற்றபடி இன்னொன்று நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாமே போகலாம். அந்த பணம் வந்து பிரேக் ஆகிட்டு இருக்கிற பணத்தையும் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். எப்படி நம்ம வந்து ஒரு டெய்லி ஹேபிட்ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபியும் ஒரு மந்த்லி ஃபினான்ஷியல் ஹேபிட்னு நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஏன் ரிட்டர்ன்ஸ் கம்மி அப்படின்றத அந்த ஃபண்ட் ஹவுஸில் போய் கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போட்டாலும் அட்வைசர் மூலமாக பண்ணாலும் கண்டினியூ பண்ணலாமா இல்லை மாற்றலாமா அப்படின்னு. உங்கள் பர்டிகுலர் ஃபண்டு மட்டும்தான் நெகட்டிவாகவோ இல்லை ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது கம்பேரிங் வித் அதே கேட்டகரி ஆஃப் ஸ்கீம்ஸில் அப்படின்னும் போது கண்டிப்பாக மாற்றிக்கலாம். பட் ஓவரால் மார்க்கெட் நெகட்டிவ், ஓவரால் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்டை தாண்டி வேறு எங்கே போட முடியும்? எஃப்டி தான் போடணும். எஃப்டி ரிட்டர்ன்ஸ் இங்கேருந்து கீழே தான் போகும், 6-7% மேலே கிடையாது. அப்போது எனக்கு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ்னால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று இது இயர் ஆன் இயர் நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டீட்னு யாருமே செல் பண்ணுறது கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டரோ அட்வைசரோ இல்லை மார்க்கெட்டில் பார்த்தோம் ஆவரேஜ் சிஏஜிஆர் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த வருஷம் வரலையா, அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஈக்விட்டி எஸ்ஐபினா ஒரு 4-5 இயர்ஸ் டைம் லைன் இல்லாமல் வராதிங்க அப்படின்னு தான் நான் வந்து என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். ஸோ அப்போது நெகட்டிவாக இருந்ததுனாலும் 5 இயர்ஸ்க்கு போடுறீங்கல்ல கண்டினியூ பண்ணுங்கள், அதனால் பயப்படாதீங்கன்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பேசணுன்னா கிளைண்ட்ஸ்க்கு பெருசாக இம்பேக்ட் தெரியாது. பட் அந்த வரி கவலைப்படுறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இப்படி இருக்கே அப்படின்றது. பட் ஓவர் த பீரியட் ரிட்டர்ன்ஸ் மாறுது, சேஞ்ச் ஆகுதுன்னும் போது கண்டிப்பாக வந்து அதுவும் மாறும். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ 1 இயர் வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வரலன்னா நீங்கள் அதை வச்சு பேனிக் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ செப்டம்பர் 2024க்கு மேலே நம்மளுக்கு பெருசாக நம்ம ரிட்டர்ன்ஸ் வரல, அதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப சார் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க எப்படி சார் பண்ணணும்? அவங்க ஆப்வியஸாக பேனிக் ஆவாங்க. இன்வெஸ்டர் மென்டாலிட்டி எப்படி இருக்கணும்? அகெயின் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா இதை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாம். பட் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு செல்ஃப் டவுட் வரும். யார் மூலமாக பண்ணாலும் அவங்கக்கிட்டேயும் டவுட்ஸ் வரும். பட் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் கேட்கலாம், பேசலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து இப்படி போட்டால் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், மந்த்லி இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும், அந்த மாதிரி தான் வீடியோஸ் பண்ணோம். பட் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட் இப்படி இருக்குது, உங்கள் போர்ட்ஃபோலியோ மாற்றணுமா, ரிவ்யூ பண்ணணுமா, என்ன நடக்கும் இதெல்லாம், அண்ட் ஏன் வந்து எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன், கரண்ட் சினாரியோவை புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கும். இன்னொன்று ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நான் சொன்னது தான். அந்த அட்வான்டேஜ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் கிடைக்கும். மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும்போது ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா 10 ரூபாயில் ஆரம்பித்து 20 ரூபா வரைக்கும் போச்சுன்னா ஒரு 3 இயர்ஸில் 100%, 25% ரிட்டர்ன்ஸ் கம்பவுண்டிங்காக. பட் ஆனால் இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டா லாஸ்ட் 2 இயர்ஸ் மாதிரி இருந்ததுன்னா 10 ரூபீஸில் ஆரம்பிக்கிறது 9, 8, 7 வரைக்கும் போவோம். திருப்பி 10, 11, 12 வந்து திருப்பி 9, 8 இப்படியே இருக்கும். அப்போ வந்து ஒரே இடத்துல யூனிட்ஸ் நிறைய ஆவரேஜ் யூனிட்ஸ் வந்து 9.5 தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு மார்க்கெட் பிக்கப் ஆகுது, அந்த செக்டார் பிக்கப் ஆகுது, பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 9.5லேருந்து ஆவரேஜ் காஸ்ட்லேருந்து ஒரு 10லேருந்து ஒரு 12, 13 போச்சுனாலே நல்ல ப்ராஃபிட். ஒரு 15 ரூபீஸ் 16 ரூபீஸ் வரைக்கும் கூட உடனே வித்தின் 5-6 மந்த்ஸ் ரேலி நடக்கும். அப்போ உங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து நெகட்டிவாகவோ இல்லைனா சிங்கிள் டிஜிட் இருக்கிறது டபுள் டிஜிட் அண்ட் ஈவன் 15-20% வரைக்கும் 4th இயரே போயிடும். ஸோ 3 இயர்ஸாக இல்லைனா 4th இயர் வந்து கண்டிப்பாக அது காம்பன்சேட் பண்ணிடும். 2 இயர்ஸாக இல்லைனா ஒரு 3rd இயர் ஓரளவு காம்பன்சேட் பண்ணும். 4th இயர் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் 14-15% வரலாம். இது வந்து வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். அண்ட் இன்னொன்று, இங்கே இருக்கிற பணத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு வேறு எங்கே போய் போட முடியும்? ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இன்னும் நிறைய நாலேஜ், நிறைய டைமு, விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுவும் ரிஸ்க்கு. கோல்டு சில்வர்னு சொன்னோன்னா இப்போது டெம்பரரியாக இப்போ ஒரு ஃபால் பேக்கோ இல்லை ஸ்டாப் ஆச்சு.
ஏன்னா கோல்டு சில்வர் லிக்விடேட்னா அடமானம் தான் வைக்கணும். அண்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கில் விற்பீங்களான்னு தெரியாது. நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்டில் ஓரளவு கனெக்ட் பண்ண முடியும். பட் ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க்கு கனெக்ட் பண்ண முடியாது. கோல்டு சில்வரில் கண்டிப்பாக 15% வந்து லாஸ்ட் 2 இயர்ஸை வச்சு பிளான் பண்ண முடியாது. அப்போது ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்கில் ஓரளவுக்கு ஆவரேஜாக ஒரு 13-14% வரலாமா அப்படின்னா எம்எஃப்ல மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஆங்கிளில் நீங்கள் கண்டினியூ பண்ணுறது கண்டிப்பாக தேவை, பண்ணி தான் ஆகணும்னு ஓகே சார். சார் இப்போ மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கிறப்போ நம்ம எஸ்ஐபி அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணலாமா சார்? அண்ட் அகைன் கம்மி பண்ணிவிட்டு ஒன்று அதை அலோகேட் பண்ணணும். அது பண்ண மாட்டோம். நம்ம ஆரம்பிக்கிறதே வந்து என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு ஒரு மினிமலாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இன்கம் ஏற ஏற டிபெண்டன்ஸ் அதிகமாக ஃப்யூச்சருக்காகன்னு நம்ம அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் வேல்யூவேஷன் அதிகமாகிடுச்சுன்னா அந்த எஸ்ஐபி கண்டினியூட்டி ஸ்டாப் பண்ணீங்க இல்லை குறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள் ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகிடும், செலவு பண்ணிவிடுவீங்க. இன்னொன்று அது ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கோலுக்கான அமௌண்ட்டு ஃப்யூச்சரில் குறையும். அது ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், பசங்க எஜுகேஷனோ மேரேஜோ இல்லை லெஜர் ஆக்டிவிட்டிக்கான பணமோ ஏதோ ஒன்று குறையும். அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவேஷனை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா கோவிட் டைமில் இன்னும் கீழே போவோம்னாங்க, பட் ஏறிச்சு. அண்ட் மார்க்கெட் 23, 24 குறையிறதுக்கு முன்னாடிலாம் வந்து இன்னும் ஏறிட்டே தான் இருக்கும், கவலையே இல்லைனாங்க, ஏறிச்சு. அண்ட் ஏஐக்கு முன்னாடி வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ஸ்டாப்பேஜே இல்லைனாங்க, அது வந்து ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் ஏஐ வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் அடி வாங்கணும்னு இப்போ பேனிக் ஆகுறாங்க. ஸோ மார்க்கெட் நாய்ஸஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம மொத்தமாக மாற்றணுமா, அது என்ன நடக்கும் அப்படின்ற கிளாரிட்டி வர வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கோல்டு சில்வர்லேயும் எவ்வளோ போகும் தெரியாது, எம்எஃப்லேயும் அது தெரியாது. பட் அட்லீஸ்ட் எம்எஃப்ல பை இயர் அண்ட் ஆர் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக 80,000 90,000 கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எல்லா பெரிய அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறதுனால தாராளமாக கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுவேன். ஓகே சார். சார் இப்போ எஸ்ஐபியில் பிகினர் ஒருத்தவங்க வராங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா 2 பேருமே எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்லைனா வேறுபடுமா சார்? அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆல்ரெடி இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்டிங் அமௌண்ட் வந்து 5,000 ஸ்டார்ட் பண்ணி 20-25,000 வரைக்கும் போகலாம். இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது புதுசாக ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதே ஏஜ் குரூப்புன்னும் போது மேபி 25,000 அவரால் பண்ண முடியும். பட் ஆனால் பயத்தில் கம்மியாக ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கேட்டால் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேபி இன்னொரு 3 இயர்ஸில் 20-25,000 இல்லை அதிகமாக கூட பண்ணுறது நல்லது. ஆரம்பிக்கும் போது ஃபுல் கான்ஃபிடென்ஸில் பண்ணுறது தான் முக்கியம். அது அமௌண்ட்டு 5 10 25 ஒரு வாட் எவர் லிமிட்டு கிடையாது. ஈவன் 1 lakh உங்களால் முடியும்னாலும் பண்ண முடியும். நீங்கள் ஒரு நல்ல அட்வைசரை கேட்டுட்டு எம்எஃப் சரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டானு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதம் கழிச்சு ஒரு டிலே ஆஃப் 1 or 2 months ஓகே, ஏன்னா ஃபுல்லாக இறங்க முடியும். நான் வந்து டவுட்டில் ஒரு 5,000 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பணத்தை செலவு பண்ணிடுறேன் இல்லை ஏதாவது பண்ணிட்டேன்னா அது வந்து உங்களுக்கு ரிஸ்க்காக தான் போய் முடியும். ஃப்யூச்சரில் பணம் இருக்காது. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுறாரோ இல்லை யாரோ சொல்கிறாங்கன்னு இல்லை ஆர்டிகல்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு நல்ல அட்வைசர் கிட்ட ஒரு மினிமல் ஃபீஸை பே பண்ணிவிட்டு இல்லைனா அவங்கக்கிட்ட சஜஷன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து இன்னொருத்தர் மாதிரி நீங்களும் பண்ண முடியும். ஓகே சார். சார் இப்போ இந்த எஸ்ஐபிக்கு வந்து டிசிப்ளின் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தெரியும் சார். ஆனால் அந்த டிசிப்ளினை நம்மளால் எடுத்துகிட்டு வரவே முடியாது. பிகாஸ் மார்க்கெட் ஹையில் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி மோட்டிவேட்டடாக இருப்போம். ஓகே டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் இதுவே வந்து லோவில் இருக்கிறப்ப பார்த்தா நம்மளுக்கு இன்னுமே மைனஸ் தான் இருக்கும். அதில் நம்ம டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ எஸ்ஐபிக்கு எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கணும் சார்? நீங்கள் ஒரு சைக்கிள் ஒரு 5 to 6 years 7 years பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் ஒரு மார்க்கெட் சைக்கிளை பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் வந்து டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது முக்கியம். உங்களுக்கு டவுட்ஸ் வருதுன்னா அட்வைசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கேட்குறது கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா எப்படி ஒரு உடம்பு சரியில்லைனா போய் டாக்டர்கிட்ட பேசுகிறோமோ மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். நானாக எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா மேக்சின்ஸ் படிக்கலாம். தமிழில் நாணயம் விகடன், இங்கிலீஷில் வந்து அவுட்லுக் மணி மாதிரி தலால் ஸ்ட்ரீட் சேனல் இதெல்லாம் வாட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் வந்து படிக்கும்போது விஷயம் நிறைய கிராஸ் பண்ணிக்க முடியும். மார்க்கெட் ஏறும்போது ஏறிக்கிட்டே இருக்கும், நம்ம போட்ட பணம் பல மடங்கு வளர்ந்துருக்கும். பட் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து 19-20% பார்த்த ரிட்டர்ன்ஸ் 12-13% வரும்போது என்ன இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பேனிக் இல்லைனா கவலையாக கூட இருக்கும். குறைஞ்சிருச்சு இதுக்கு மேலேயும் குறையுமா அப்படின்னு. பட் பாயிண்ட் என்னென்னா ஒரு லெவலுக்கு மேலே பாயிண்ட் கீழே போகும். மேபி 10% 9% வரலாம். பட் இந்த லெவலில் நீங்கள் யூனிட்ஸ் நிறைய அக்யூமுலேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக மார்க்கெட் சேஞ்ச் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் வே அப்பாக இருந்தால் ரிஸ்க் அதிகம். அது நீ இப்போ கோல்டில் பார்த்ததுனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் கிராஃபையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 years 5 years ஜேர்னி பார்க்கும்போது ஏறும் இறங்கும் திருப்பி ஏறும் அப்படி தான் போகும். ஸோ அந்த கிராஃப் இசிஜி மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் மார்க்கெட் வந்து லாங் டேர்மில் ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஒரு 30 years டேட்டா பார்த்தீங்கன்னா கீழே 100 பாயிண்டில் ஆரம்பித்து அப்படியே இப்போ 85,000 வரைக்கும் போயிருக்கும். பட் ஆனால் லாஸ்ட் 3 years லாஸ்ட் 10 years அந்த சைக்கிள் பிரித்து பார்க்கும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் தெரியும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அண்ட் அகெயின் ஒரு 2-3 years இருந்தீங்கனாலே
கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் டவுட்ஸாக வச்சுக்காம ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் இன்னும் நிறைய டவுட்ஸு, ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு கிளியராக இருப்பார், உங்களுக்கு டவுட்ஸ் வரும். வீடியோ பார்க்கும்போது ஓகேன்னு தெரியும், ஆரம்பித்த பிறகு நிறைய கவலை வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஆன் த கோ கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப உட்காந்து டெய்லி வாட்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எஸ்ஐபின்னு போடும்போது அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணலாம். ப்ராப்பராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசர் மூலமாக பண்ணுறீங்கன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் ப்ராப்பர் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்கள் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா, குறைக்கிறீங்களா. இன்கேஸ் குறைக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஏன் குறைக்கணுன்றதை அவர்கிட்ட சொல்லும்போது மார்க்கெட் டவுட்ஸ் இருந்ததுன்னா யார்கிட்ட வேணால் கேட்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் ட்ரான்ஸ்பரண்ட். ஏன்னா எல்லா யூடியூப் சேனல்லையும் இப்போலாம் பேசுகிறோம் மார்க்கெட் சுச்சுவேஷன், ஆஸ் வெல் as கூகுள் பண்ணலாம், எல்லாத்துலேயும் ChatGPT கேட்கலாம். யார்கிட்ட கேட்டாலும் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கிறது தான் சொல்ல போகுது. அப்போது ஒருத்தரை வேலிடேட் பண்ணோன்னா ChatGPT ஆர் கூகுள், ஜெமினி யார்கிட்ட வேணால் கேட்கலாம், கூகுள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இமீடியட் கிளாரிட்டி கிடச்சிடும். ஸோ அதனால் அந்த டவுட் வந்து உடனே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் அதை தாண்டி சைக்காலஜி, எமோஷன்ஸை வந்து யாருமே வந்து என்ன தான் பேசினாலும் அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட சைக்காலஜி அது நீங்கள் சைக்கிளில் பார்க்க தான் தெரியும். டேட்டாவை நம்பினா தான் அதை வந்து உங்கள் மைண்டு நம்பும். இல்லைனா பேனிக்கில் என்ன தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசர் சொன்னாலும் போய் செல் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாஸோ ப்ராஃபிட்டோ உங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் லாங் டேர்மில் டிசிப்ளின் கண்டினியூ பண்ணுங்கள். எப்படி மந்த்லி வேலைக்கு போனால் தான் சேலரி, அது கண்டினியூஸாக பண்ணுவீங்க. இன்க்ரிமெண்ட் இல்லாட்டியும் வேலைக்கு போயிட்டு தான் இருப்போம். நெக்ஸ்ட் இயர் கிடச்சிரும், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் சேர்ந்து கிடைக்கும். அதே ஆஸ்பெக்டில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2-3 இயர்ஸ் இல்லாட்டியும் 4th இயர் ரிட்டர்ன்ஸ் வரும். அது வந்து இல்லாமல் எங்கேயும் போகாது. மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகும். ஒன்று கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதோட ரிசல்ட் வந்து 3-4 இயர்ஸ் இல்லை 5th இயர் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் பயப்படாமல் இந்தியா வந்து இன்னும் ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்குது அக்ராஸ் த வேர்ல்டு, எல்லா நாடை கம்பேர் பண்ணும்போது. அதனால் கண்டிப்பாக எம்எஃப்எஸ்ஐபி நெக்ஸ்ட்டு ஒரு 10-20 வருஷத்துக்கு நம்பி தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். எஸ்ஐபி பற்றி ஒரு ஓவரால் வியூ, என்னென்ன பேனிக் விஷயங்கள்லாம் இருக்குமோ அதுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ மார்க்கெட் ஹையில் இருக்கிறப்ப எஸ்ஐபியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோடு தான் நம்ம வந்து சாரோட கான்வர்சேஷனில் இருந்தோம். ஸோ சார் சொன்ன விளக்கம் என்னென்னா, இப்போ மேபி ஹையில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் பேக் டு நார்மலுக்கு வந்துடும். ஸோ இந்த வாலட்டிலிட்டி பார்த்து நம்ம வந்து டென்ஷன் ஆக வேணாம் அப்படின்றத ரொம்ப கிளியரான விளக்கம் கொடுத்தாரு. ஸோ எஸ்ஐபி ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் டூல் தான். ஸோ அதனால் லாங் டேர்மாக விடணுமே தவிர 1 or 2 இயர்ஸ்லேயே என்ன ஆகுதுன்னு பேனிக் ஆகக்கூடாதுன்னு ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக, ட்ரேடிங் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்கணுன்னா ஜீபு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.